வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 7th கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அவார்ட்ஸ் அண்ட் சம்மிட்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி. ஈவெண்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா 43rd யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் உஸ்பெகிஸ்தான்ல வந்து நடந்துச்சு. அதுல இந்த இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்னோ அப்படிங்கிற சிட்டியை வந்து கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வாதி குசைன் இருக்குல்ல, அந்த குசைனுக்காக கிடைச்ச இதுதான் வந்து இந்த கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரோனமி. எந்த சிட்டிக்குன்னா லக்னோக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கவுண்ட் வந்து மொத்தம் 9 சிட்டிஸ் வந்து அண்டர் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எந்த ஈவெண்ட்ல இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ ஜெனரல் கான்ஃபரன்ஸ் உஸ்பெகிஸ்தான். இந்த இந்த இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு அவார்ட் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கென்ரியா கிரிஹ் மந்திரி தக்ஷதா பதக். இது ஆக்சுவலி ஒரு அவார்ட். இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மொத்தம் டோட்டலா எத்தனை அவார்டீஸ் இருக்காங்கன்னா 1466 அவார்டீஸ். இந்த அவார்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2024ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா மொத்தம் எத்தனை பேர் இந்த அவார்டு வந்து வாங்குறதா இருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அவார்ட் பேரு நம்ம ஜென்ரலாவே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சம்மிட். இது ஒரு சம்மிட் கரண்ட் அஃபேர்ஸ். கிரிஹா சம்மிட். இந்த ஈவெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா 17th கிரிஹா சம்மிட் 2025. கிரிஹாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கிரீன் ரேட்டிங் ஃபார் இன்டகிரேட்டட் ஹேபிடேட் அசஸ்மெண்ட். இந்த கிரிஹா சம்மிட் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதோட தீம் என்ன அப்படின்னா இன்னோவேட் டு ஆக்ட் ஃபார் அ கிளைமேட் ரெசைலண்ட் வேர்ல்டு. அதாவது இதுல எந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா 17th கிரிஹா சம்மிட் 2025 எங்கே நடந்துச்சு, என்ன வென்யூல அப்படின்னா நியூ டெல்லியில அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது ஒரு ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட். அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். என்ன டைட்டில்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரன்னிங் ஆன் எம்டி அப்படிங்கிற டைட்டில்ல தான் வந்து இந்த அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ரிப்போர்ட் வந்து எதை பத்தி பேசுதுன்னா புவர் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மணி தேவைப்படுது. எதுக்காகனா டு ஃபைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளம். காலநிலை மாற்றம் இருக்குல்ல, அது ரிலேட்டடா நிறைய மணி தேவைப்படுது புவர் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிற ரிப்போர்ட் தான் வந்து இந்த அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. ரிலீஸ் பண்ணது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த அடாப்டேஷன் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் நடக்குது இல்ல, இதுக்கு வந்து மணி தேவைப்படுது இல்ல, அது வந்து எவ்வளோ வந்து தேவை அப்படின்னா 310 பில்லியன் பெர் இயர் பை 2035 வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கரண்டா 2023 ரிப்போர்ட் படி எவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கு அப்படின்னா 26 பில்லியன் தான் இருக்கு. அப்போ எவ்வளோ கம்மின்னு பாருங்க. 2023ல வந்து 26 பில்லியன், ஆனா 2035ல 310 பில்லியன் இருக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லி இது சொல்றாங்க அந்த ரிப்போர்ட்ல. எந்த ரிப்போர்ட்லனா அடாப்டேஷன் கேப் ரிப்போர்ட்ல. என்ன டைட்டில்னா ரன்னிங் ஆன் எம்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரி. எங்க இருக்கு இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி? நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. எந்த ரிவர் பிட்வீன்ல இருக்குன்னா சிச்சுவேட்டட் பிட்வீன் யமுனா அண்ட் நர்மதா ரிவர். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுதான் வில் பிகம் த தேர்ட் ஹோம் ஃபார் சீட்டாஸ். சீட்டாஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் தேர்ட் ஹோம்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன அப்படின்னா கியூனோ நேஷனல் பார்க் ஒன்று, அப்புறம் காந்தி சாகர் சாங்சுரி ஒன்று. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீட்டாஸ் வந்து எங்க இருந்து கொண்டு வந்து இந்த நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரியில விட்டுருக்காங்கன்னா நமீபியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து இங்க விட்டுருக்காங்க. ப்ராஜெக்ட் சீட்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யார் லான்ச் பண்ணதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுல தான் வந்து சொல்றாங்க இந்த கியூனோ நேஷனல் பார்க் இருக்குல்ல, அதுல வந்து 2022ல சீட்டாஸை வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காந்தி சாகர் சாங்சுரி இருக்குல்ல, அதுல வந்து 2024ல சீட்டாஸை வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ
2025ல எதுல வந்து சீட்டாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் லொகேட்டட் இன் மத்திய பிரதேஷ். எந்த ரிவருக்கு பிட்வீன்னா யமுனா அண்ட் நர்மதா ரிவர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்தோ பசிபிக் ரீஜனல் டயலாக். The Indian Navy hosted the 7th Indo-Pacific Regional Dialogue 2025. இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்தோ-பசிபிக் ரீஜனல் டயலாக் வந்து யாரு ஹாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் நேவி. எங்கே ஹாஸ்ட் பண்ணாங்கன்னா, நியூ டெல்லியில. இதோட தீம் என்ன அப்படின்னா, ப்ரமோட்டிங் ஹோலிஸ்டிக் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் growth, ரீஜனல் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது மேரிடைம் செக்யூரிட்டி இருக்குல்ல, அதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இந்த இது வந்து நடந்திருக்கு. இந்தியன் நேவி வந்து இந்த இதை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 7th இந்தோ பசிபிக் ரீஜனல் டயலாக் இருக்குல்ல, இது எந்த விஷன் அண்டர்ல நடந்துச்சு அப்படின்னா, மகாசாகர் அந்த ஸ்கீம் அண்டர்ல தான் வந்து இந்த இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மகாசாகர்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 2, 3 கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மகாசாகர்ங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். மியூச்சுவல் அண்ட் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth அக்ராஸ் ரீஜியன்ஸ். அதுதான் வந்து மகாசாகர். இது ஆக்சுவலி ஒரு ஸ்கீம் மாதிரி. இதுக்கு அண்டர்ல தான் வந்து இந்தியன் நேவி வந்து இந்த ரீஜனல் டயலாக் வந்து நியூ டெல்லியில ஹாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். குவிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து த 7th Indo-Pacific Regional Dialogue was hosted by which organization? Next current affairs வந்து நௌரா தேஹி வைல்ட் லைஃப் சாங்சுரி where cheetahs will be released is located in which state? Next question வந்து the Adaptation Gap Report 2025 titled Running on Empty was released by which organization? Next question, Lucknow was declared a creative city of gastronomy by UNESCO in which year? இது நாலுக்கும் வந்து நீங்க கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. Stay consistent and stay confident. Bye.